ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் வாழ்க்கை வளங்கள் அனைத்து நிறைவாக பெற்று பெருவாழ்வு வாழ மனங்குளிர வாழ்த்தி, நம்ம பெரிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டுட்டு அது பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில விஷயத்தை நம்ம நெருங்காமே இருப்போம். தர்மமான வாழ்க்கை, தர்மம், கர்மா அப்படின்னு சொன்னோன்னே பயப்படுவோம். என்னவோ ஏதோன்ட்டு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இந்த தர்மம் என்பது என்ன அப்படின்றது வள்ளுவ பெருந்தகை சொல்கிற போது, ஞானத்தந்தை சொல்கிற போது, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண்டர். இந்த மாசு இல்லாமல் இருக்கிறதே தான் வெர்ச்சு. இதுதான் தர்மம். இதுதான் வெர்ச்சுவஸ் ஆக்ஷனை கொண்டு வரும். அது கர்மான்னு சொல்கிறோம், குட் கர்மா. அது இந்த மனதில் மாசு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய பாடியில் வந்துட்டு டைஜஸ்டிவ் ஆர்கன், ஹார்ட் பீட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே எண்ணங்கள் காரணமாக இருக்குது. அதனால் இதில் மாசுபடியும் போது மனசில் அது இரத்தத்தினுடைய சுழற்சி வேகத்தை பாதிக்குது, மூச்சு ஓட்டத்தை பாதிக்கிறது, கிட்னியில் வந்துட்டு அது ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணுது, லிவர், ஃபேட்டி லிவர் வருது. அதற்காக நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, பணம் சேர்த்து ஹெல்ப் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்காமல் என்னுடைய உடலை பாதிக்காமல் நான் பார்த்துக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இந்த சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இறைவன் அளித்த அன்பளிப்பு இந்த தேகம்ன்றது, இதை கெடுத்துக்கக்கூடாது. அதுக்கு நற்குணங்கள் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இரவு உறங்க போகும்போது நாம் என்ன பண்ணணும், இன்று நாம் ஏதாவது ஸ்லிப் ஆஃப் த டங்க் ஏதாவது பேசினோமா, தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத செயல்கள், தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள், எதுக்காவது இடம் கொடுத்து நேரத்தை வேஸ்ட் பண்ணோமான்னு பார்க்கணும். இனி இவ்வாறு எண்ணங்கள் இல்லாமல் காப்பேன், இனி இது போன்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சூளுரை மேற்கொள்ளணும். மறுநாள் காலையில் திரும்ப பிரெத் வாட்ச் பண்ணிவிட்டு, இன்றைக்கி எழுந்ததற்காக நன்றின்னு சொல்லிட்டு, நன்றி ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது, அது பரந்துபட்ட நிலையில் விரிந்த உள்ளத்தை கொடுக்கக்கூடியது, பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஞ்ஞானம் தான் அது. இந்த கிராட்டிடியூடை வெளிப்படுத்துறது. வி ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் அவர் கிராட்டிடியூட் எவ்ரி டே மார்னிங். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இன்றைக்கி பொழுது விடியும் போது நான் விழித்திருந்தேன், அதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு, நேற்று என்ன நான் ஆட்டோ சஜஷன் கொடுத்தேன் அப்படின்னு ரீதிங்க் பண்ணணும். நேற்று என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஹேல் பண்ணும்போது பாசிட்டிவ் எனர்ஜி போய் அதை கிளென்சிங் பண்ணுற மாதிரி நினைக்கணும். அப்புறம் டீப் எக்ஸேல் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஒரு 21 தடவை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பிரெத்தை வாட்ச் பண்ணணும். பிரெத்தை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாட்டுக்கு அப்படியே அடி ஆழத்துக்குள்ளே போகிறதுக்கு ப்ரீத்திங்கில் இன்ஹேலுக்கும் எக்ஸேலுக்கும் இடையில ஏற்படுற கேப்பை பார்க்கணும். அப்படி கேப்பை பார்க்கும்போது மனதனுடைய மையப்பகுதிக்குள்ளே போயிடுவோம். அப்படி மையப்பகுதிக்குள்ளே போயிட்டு தீட்டா லெவல்னு சொல்லுவாங்க, 4 to 7 cycles per second. அங்கே போயிட்டு குணநல பேறு பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். அப்படி குணநல பேறு நம்ம பெற்றதுக்கு பிறகு நம்ம நடந்து போகிற இடங்கள்லாம் தர்மமும் வரும் கூட. அந்த குணநல பேர் பெறாமல் நம்ம கட்டுக்கட்டாக பணத்தை தூக்கி கொடுக்கறதால அது தர்மம் ஆகிடாது. அந்த குணநல பேர் பெறணும். அப்படி குணநல பேர் பெற்றதுக்கு பிறகு நம்ம இது போன்ற ஏதாவது ஒரு செயல்களில் ஈடுபடலாம். நம்ம ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி அந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் இயற்கை என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்து அதை மக்களோட ஷேர் பண்ணிக்கிட்டால் அது கர்மா, குட் கர்மா. அது நல்ல விஷயங்களை ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவாங்க. புக்கில் படிச்சுட்டு சொல்லாமல் நமக்குள்ளே இயற்கை என்ன உணர்த்துதோ அதை ஒரு நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது, யூடியூப் சேனலில் கொண்டு போகிறது. அப்படி பண்ணும்போது அது குட் கர்மாவாக ஆயிடுது. அப்படி குட் கர்மா நம்ம ஈடுபடும் போது, செயல்படும் போது நம்ம செல்ஃப் எஸ்டீம், நம்முடைய மதிப்பு மரியாதையும் உள்ளுக்குள்ளே உயர ஆரம்பிச்சிடும். அப்படி உயரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு காரணமே இல்லாமல் ஒரு வித சந்தோஷம் ஏற்படும். இந்த மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெறன்னு சொன்னார் இல்லையா, மிச்சதெல்லாம் வெளிவேஷம்தான், மிச்சதெல்லாம் உண்மை கிடையாது. ஆக மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்த கால் ஈசனை காட்டும் உடம்பு. நீங்களே புத்தர் காடு இருக்காரு இல்லைன்னா பேசவே இல்லை. அவரை பார்த்ததே இவர் யார், வானவரா, இவர் யார், சிவனுடைய அம்சமா, இவர் யார், விஷ்ணுவுடைய அவதாரமா, இப்படி மக்கள் பார்த்து பேசிக்கிட்டாங்க. பிரம்மாவோட தொடர்புடையவரா,
இவர் தேவலோகத்திலிருந்து வந்திருக்காரா? ஔவையார் என்ன சொல்கிறாங்க, மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்த கால் ஈசனை காட்டும் உடம்பு. அந்த ஈசனுடைய இதை வந்துட்டு அவன் வந்து குரு தெளிவு குருவின் திருமேனி காணல்னு திருமூலர் சொன்னது போல், அந்த மாஸ்டருடைய உடம்பை பார்த்தாலே அது வந்து கடவுளுடைய அம்சம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தர்மா கர்மான்ற போது தாட்டில் அஜிடேஷன் இட் செல்ஃப் இஸ் அ கிரேட் சின். இந்த அஜிடேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். தாட்டில் அதில் ஒரு வைப்ரேஷன் நமக்கு வெளிப்படுது. அந்த வைப்ரேஷன் வந்துட்டு அந்த என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவாக இருந்தால் அது வந்துட்டு நமக்கும் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நன்மை பண்ணும். அதே வைப்ரேஷன் நெகட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளையும் பாதிச்சுட்டு மற்றவங்களையும் போய் ஹர்ட் பண்ணும். இந்த எப்படி பேசிவ் ஸ்மோக்கர்ஸை வந்துட்டு சிகரெட் பிடிக்கிறவங்க பக்கத்தில் இருக்கவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய வைப்ரேஷன் வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லணும், சிவா கான்ஷியஸ்னு சொல்லுவாங்க. இந்த சிவா கான்ஷியஸ் அப்படின்னா என்னென்னா, ஸ்டில்லாக இருக்கிறது. அந்த ஸ்டில்லாக இருக்கும்போது நம்மக்கிட்ட இருந்து ஒரு பிரபஞ்ச சக்தி வெளிப்படும். அந்த பிரபஞ்ச சக்தி வெளிப்படுதுன்ற போது அதை தான் நம்ம வந்து தர்மம், அந்த மனிதன் தான் தர்மசீலன்னு சொல்லணும். அந்த மனிதன் தான் புண்ணியவான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெண்மணி தான் புண்ணியவதி அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்டில்னஸ் இல்லாத இருக்கும்போது, ஓவர் அஜிடேஷனில் இருக்கிற போது அவங்க சாதத்தை வடித்து போட்டாலும் எல்லாருக்கும் அதனாலலாம் ஒரு சேஞ்சஸும் பெருசாக வராது. இந்த ஸ்டில்னஸ் வரணும் ஒருத்தருக்கு. அப்புறம் அவர் ஆக்ஷன்லேயும் வந்து அது மிக்ஸ் ஆகி போகும். அவர் சாப்பாடு பரிமாறினார்னா அதில் ஒரு நன்மை நடக்கும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே நம்மளை வந்து சரி பண்ணிக்கணும். உள்ளுக்குள்ளே சரி பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆக்ஷனில் வந்து அது வெளிப்படும், அதுவாக வெளிப்படும். அந்த குட் கர்மா, ஏதாவது ஒன்று வாயில் வந்ததை பேசக்கூடாது. நம்ம பேசுகிறதும் ஒரு செயல் தான். அந்த வாயில் வந்ததை பேசக்கூடாது. அது பயனுள்ளதாக இருக்கா, அது இனிமையானதா, அது சத்தியம் என்றாலும் மற்றவர்களை வந்துட்டு பாதிக்காமல் இருக்கணும். அது இனிமையாக இருக்க வேண்டும். அதை சுருங்க சொல்லி விளங்க வைக்க வேண்டும். காலத்தை இனிமையாக பேசுகிறேன்னு சொல்லி காலத்தை விரயமாக்கக்கூடாது. அப்படி இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தர்மவானாக, பெண்கள் வந்து தர்மவதியாக, தர்ம பத்தினியாக அவர்கள் வாழ முடியும். அத்தகைய வாழ்க்கை நெறி வரும்போது மகிழ்ச்சி என்பது, மனநிறைவு என்பது தவிர்க்க முடியாத பை ப்ராடக்டாக அது கிடைக்கும். அதனால நீங்கள் கர்மான்னு சொல்லி பயப்படாதீங்க. கர்மான ஆக்ஷன். இந்த பாஸ்ட் ஆக்ஷன் சரியில்லாதால நமக்கு வந்துட்டு இப்போ ப்ரீவியஸ் பர்த்தில் செஞ்சது நம்ம செஞ்சது, அதுக்கப்புறம் நம்ம ஆன்செஸ்டர்ஸ் செஞ்சது, அது இப்போ வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணி நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து தீட்டா லெவலில் போகும்போது அந்த இம்ப்ரெஷனை தாண்டி போயிடுவோம். அப்படி போயிட்டு நம்ம டிஎன்ஏல இருக்கிறதெல்லாம் சரி பண்ண முடியும் தான் லேட்டஸ்ட் நியூரோ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டிஎன்ஏல இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு தொடர்ந்து ப்ரேயர் பண்ணும்போது சரியாயிடும். அப்படி சரியானதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன், பாசிட்டிவ் ஆக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம சந்ததிகளுக்கு, நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறிவிடும். ஆகவே இந்த தர்மா கர்மான்லாம் வார்த்தையை கேட்டுட்டு பயப்பட வேண்டியதில்லை. நம்ம மனசில் மாசுகளை நீக்குவதே உண்மையான தர்மம். அதே போல் இந்த மாசற்ற நிலையில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அன்கண்டிஷனல் லவ்வோடு இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர பிரணிதானம்னு சொல்வார். அது ஈஸ்வரனுக்கு செய்கிற பூஜையாக அமையும் என்று கூறிக்கொண்டு, நாம் வந்துட்டு குட் கர்மாவை செய்கிறதுக்கு நம்ம தாட் வந்துட்டு உள்ளுக்குள்ளே பியூரிஃபை ஆகணும். உள்ளுக்குள்ளே பியூரிஃபை ஆகிறதுக்கு இரவு தூங்க போகிற நேரத்துலையும் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போதும் நம்ம அறியாமல் நம்ம தீட்டா லெவலுக்கு போவோம். அப்படி தீட்டா லெவலில் போயிட்டு நம்ம வேண்டிக்கணும், நம்ம குணநல பேர் பெறணும்னு. ஜீவ ஒழுக்கம் அப்படின்னு ராமலிங்க சுவாமி அதை சொல்கிறாரு. அந்த ஜீவ ஒழுக்கம் நம்மிடத்தில் வருவதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, கற்பனைக்கு அப்பாற்பட்ட அதி உன்னதமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இறையருளும் குருவருளும் துணை புரிய வேண்டும். டியர் மோஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். காட் பிளஸ் யூ. வாழ்க வளத்துடன். RC Podcast by MS Ravishankar Raja.